ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளின் காலை பொழுதிலே நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு தந்த செம்பொருள் திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுடன் மரித்தலும் உயிர்த்தலும். பேப்டிசம் இஸ் டையிங் அண்ட் ரைசிங் வித் கிரைஸ்ட். திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுடன் மரித்தலும் அவரோடு உயிர்த்தலும் என்ற செம்பொருளை மையமாக கொண்டு சற்று நேரம் தியானிப்பதற்கு திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளை ஆதாரமாக கொண்டு சற்று நேரம் அவற்றை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு என்ற வார்த்தையை நாம் இப்பொழுது பயன்படுத்துகிறோம். ஞானஸ்நானம் என்ற வார்த்தைக்கு பதிலாக திருமுழுக்கு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். திருமுழுக்கு என்பது திருச்சபையிலே கடைபிடிக்கப்படுகிற சாக்கிரமந்துகளில் ஒன்றாக இருக்கிறது. சாக்ரமெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ் இன் த சர்ச். திருவருட்சாதனங்கள் என்று சொல்லப்படுகிற திருவருட்சாதனங்களுள் ஒன்றுதான் ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்காக இருக்கிறது. நமது திருச்சபையிலே, தென்னிந்திய திருச்சபை போன்ற மெயின்லைன் சர்ச்சஸில் நாம் இன்று ஹோலி யூகாரிஸ்ட், திருவிருந்து, ஹோலி பேப்டிசம், திருமுழுக்கு ஆகிய இரண்டையும் சாக்கிரமந்துகளாக நாம் வைத்திருக்கிறோம். அவற்றை நாம் கடைபிடித்தும் வருகிறோம். அப்போது திருமுழுக்கு என்றவுடன் நாம் திருச்சபையிலே இருக்கிற சாக்கிரமந்துகள் ஒன்று என்று நாம் அதை புரிந்து கொள்வதாக இருக்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே, திருமறையிலே திருமுழுக்கை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது பார்க்கின்றா, அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறது பார்க்கணும். குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக திருமுறையிலே மத்தேயு நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16ஆம் வசன, மத்தேயு நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார். யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானன் இடம் வந்து ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு யூதேயா பகுதியிலே ஒரு ஊழியம் செய்யும்போது அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்றும். யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு தாமே ஞானஸ்நானம் தரவில்லை, ஆனால் அவருடைய சீடர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்றும் நாம் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். இப்படி பல இடங்களிலே ஞானஸ்நானத்தை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தை குறித்து இயேசு சுவாமி சொன்ன சில வசனங்களும் வேதாகமத்திலே உண்டு. மார்க் நற்செய்தி நூலிலே 16வது அதிகாரம் 16 வசனத்தில் அவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே த கிரேட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய இயேசுவின் மாபெரும் கட்டளையாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஞானஸ்நானத்தை குறித்து எழுதியிருக்கிறது. இப்படி பல இடங்களிலே ஞானஸ்நானத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஞானஸ்நானத்தை பற்றி திருமுறையிலே இவ்வாறு சொல்லியிருக்க, இன்று நாம் ஞானஸ்நானத்தை குறித்து என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம், என்ன சொல்லுகிறோம்? திருமுழுக்கு என்றவுடன் என்று சொன்னவுடன் நாம் புரிந்து கொள்வது என்ன? திருமுழுக்கு என்றால் திருச்சபையிலே இணைவது என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா? பிரைமரி மெம்பர்ஷிப் இன் த சர்ச். இப்பொழுது நாம் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் தருகிறோம். இந்த குழந்தைகளாக இருக்கும்போதே அவர்களை ஞானஸ்நானத்தின் மூலமாக திருச்சபையிலே நாம் இணைக்கிறோம். திருச்சபையில் இணைக்கிறோம் என்பதன் பொருள் என்ன? கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் அவயவமாக இணைக்கிறோம். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறது, அவருடைய சரீரமாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோமோ அவர்களை கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு உறுப்பினராக நாம் இணைக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதாக நாம் இருக்கிறோம். அப்போ அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் ஞானஸ்நானத்தை குறித்து? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் அவர்களுக்கு
ரட்சிப்பு உண்டு, விடுதலை வாழ்வு உண்டு. ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்கு விடுதலை வாழ்வு இல்லை, அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருச்சபை என்று நமக்கு சொல்லுகிறது, ஞானஸ்நானத்துக்கு ஒரு புது டெஃபினிஷனை அங்கே கொடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவோடு மரிப்பது. மரிப்பதுன்னா சாவது, கிறிஸ்துவோடு சாவது. திருமுழுக்கு என்றால் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவது, உயிர்ப்பது என்பதை திருச்சபை என்று நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து மரிக்கும் போது எதற்காக கிறிஸ்து மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நாம் மரிப்பதற்கு பதிலாக அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து மரிக்கும்போது நாமும் மரிக்கிறோம் என்ற விசுவாசத்தை இந்த திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் நமக்கு தருகிறதா இருக்கிறது. அதேபோல் கிறிஸ்து உயிர்த்தெழுதும் போது நாம் புது சிருஷ்டியாக, புது படைப்பாக கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்பதை நினைவூட்டுவதாக இந்த ஞானஸ்நானம் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். பெரியவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தண்ணீரில் முழுக்கி எடுப்பார்கள் இல்லையா? தண்ணீரில் அவர்களை பிதா குமாரன் தூயாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தண்ணீரில் மூழ்கி எடுப்பார்கள். மூழ்கி எடுக்கும்போது என்ன, அவர்களை தண்ணீரில் மூழ்கும் போது என்ன பொருள்? அவர்கள் மரிக்கிறார்கள் என்று பொருள். பாவத்துக்கு மரிக்கிறவர்களாகவும், தண்ணீரிலிருந்து அவர்கள் வெளியே வரும்போது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் உயிர் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஞானஸ்நானம் நமக்கு நினைப்பூட்டுவதாக அமைந்து கொள்வது. அதைத்தான் இந்த திருச்சபை நமக்கு சொல்லுது. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுடன் மரித்தலும் உயிர்த்தலும் என்று சொல்லி அதை தியானிப்பதற்கு இன்று நம்மை அழைத்திருக்கிறது. 3 தலைப்புகளின் அடிப்படையிலே இன்று நாம் தியானிப்பதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற 3 திருமுறை பகுதிகளையும் நாம் வைத்துக்கொண்டு அவற்றின் அடிப்படையிலே சற்று நேரம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, இந்த திருமுழுக்கின் உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ளுதல். நான் கிறிஸ்துவுடன் மரித்தேன், நான் கிறிஸ்துவுடன் உயிர் பெற்றிருக்கிறேன். எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம் நான் கிறிஸ்துவோடு மரித்தேன், கிறிஸ்துவோடு நான் உயிர் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கில் நாம் என்ன பண்ணுகிறோம்? கிறிஸ்துவுடன் உயிர் பெறும் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ரோமர் நிருபம் 6வது அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட பகுதி, அந்த பகுதியிலே அதை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். ரோமர் நிருபம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை பவுல் இங்க அருமையாக ரோம புரியாருக்கு எழுதும்போது சொல்கிறார் பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாது இருக்கிறீர்களா? நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அந்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்ட ஞானஸ்நானமா? கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அவயவங்களாக இருக்கிறோம் இல்லை? திருச்சபையில் உறுப்பினராக இருக்கிறோம். கிறிஸ்து தான் இந்த திருச்சபைக்கு எப்படி இருக்கிறார்? தலையாக இருக்கிறார். ஒரு உடல் இருக்கிறது, திருச்சபை என்ற உடல் இருக்கிறது. அந்த உடலிலே கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? அவர் தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அதனுடைய அவயவங்களாக இருக்கிறோம். கை, கால், விரல் என்று நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் அவயவமாக இருக்கிறோம். இப்போ கிறிஸ்து பாவங்களுக்காக மரிக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அவருடைய அவயவங்களாகிய நாமும் அவரோடு மரிக்கிறோம். சாவுக்குள்ளாக திருமுழுக்கில் அவருக்குள்ளே மரிக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழும் போது நாமும் அவருக்குள்ளாக கிறிஸ்துவின் சாயலிலே உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இங்கே பவுல் அருமையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் நிருபம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும்
இணைக்கப்பட்டிருப்போம். நிச்சயமாக நாம் அவருடைய உடலில் அவருடைய சரீரத்தில் அவயவங்களாக இருப்போமானால் நிச்சயமாக அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்படும் போது அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் நிச்சயம் பங்கு பெற முடியும். நிச்சயமாக நான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்பதை பவுல் இங்கே அருமையாக நமக்கு நினைக்கின்றார். 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்குது. நம்முடைய விசுவாசம் என்ன? நான் கிறிஸ்துவின் ஒரு சரீரத்திலே ஒரு அவயவமாக இருக்கிறேன், ஒரு உறுப்பாக இருக்கிறேன். கிறிஸ்து மரிக்கும் போது நான் அவருக்குள்ளாக மரித்து போனேன். நான் இந்த சரீரத்திலே பாவத்துக்குள்ளாக மரித்தேன், நான் செத்து போனேன். ஆனால் கிறிஸ்து பாவத்தை வென்று எனக்காக அவர் உயிர்த்த போது நானும் அவருக்குள்ளாக உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் இந்த திருமுழுக்கின் பொருளாக இருக்கிறது என்று அருமையாக பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படியே நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அதனுடைய பொருள் என்ன? நாம் விசுவாசிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? நாம் பாவம் செய்கிற பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நிச்சயமாக பாவம் செய்த நாம் மரித்திருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம். ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் சாவை வென்றிருக்கிறார். எனவே நாமும் அவரோடு உயிர்த்தெழுந்து இருக்கிறோம் என்று விசுவாசிப்பதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு சுவாமி தன்னுடைய ஊழியத்திலே ஞானஸ்தானம் கொடுத்த போது ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசு சுவாமி ஞானஸ்தானம் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். பின்பு இயேசு சுவாமி ஊழியத்திலே அநேக இடங்களிலே ஞானஸ்தானம் கொடுத்தார். சீடர்களோடு சென்று அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசித்தபடி அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஞானஸ்தானம் கொடுங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜாதிகளையும் சீடராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஒரு கட்டளையை கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் இயேசு சுவாமி ஞானஸ்தானத்தை குறித்து திருமுழுக்கை குறித்து இத்தனை முறை சொல்லியும் அவருடைய சீடர்கள் யாரும் அதை சரியாக புரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ இல்லை. இயேசு சுவாமியோடு போகிறாங்க, அவருடைய ஊழியத்திலே பங்கு பெறுகிறார்கள், ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஞானஸ்தானத்தை குறித்து அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஜனங்களும் அநேக ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அந்த நாட்களிலே. ஆனால் ஞானஸ்தானத்தை குறித்து திருமுழுக்கை குறித்து அவர்கள் சரியான புரிதல் இல்லாமல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு சுவாமி இவ்வளவு கட்டளை கொடுத்தார், அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் ஞானஸ்தானத்தை பற்றி யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பவுல் இந்த ரோமர் நிருபத்தில் அருமையாக எழுதுகிறார் பாருங்க. இது எழுதினது, இந்த நிருபத்தை எழுதி அநேக திருச்சபைகளுக்கு இந்த நிருபங்கள் வாசிக்கப்பட்ட போது மக்கள் அதை குறித்து புரிந்து கொண்டவர்களாக ஆனார்கள் என்று அருமையான இறையியலாளர்கள் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் மாத்திரமல்ல, பேதுரு கூட அநேக புறஜாதிகள் சபைகள் மத்தியிலே போய் அவர் ஊழியம் செய்யும்போது இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அருமையாக பேதுரு எழுதுகிற பவுல் சொல்லும்போது ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு வசனத்தை அவர் நினைவுபடுத்தி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அவர்கள் செங்கடலுக்குள்ளாக போனார்கள், இல்லை செங்கடலுக்குள்ளாக போனார்கள். ஆனால் திரும்ப அவர்கள் உயிரோடே மீட்கப்பட்டார்கள். செங்கடலுக்குள்ளே போய் அவர்கள் அமிழ்ந்து போனார்களா? இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலுக்குள்ளே அமிழ்ந்து போனார்களா? இல்லை, அவர்கள் உயிரோடு மீட்கப்பட்டார்கள். அதே செங்கடலுக்குள்ளே தான் எகிப்தியரின் சேனையும் புகுந்தது, இல்லையா? அதே செங்கடலுக்குள்ளே தான் எகிப்தியரின் சேனை புகுந்தது. ஆனால் எகிப்தியரின் சேனை அங்கே அமிழ்ந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்குள்ளாக அவர்கள் சாவுக்குள்ளாக கடந்து சொன்னார்கள், சாவின் பள்ளத்தாக்குக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் உயிரோடே அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை அதற்கு ஒப்பிட்டு பவுல் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள்,
எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் போதும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இங்கு பவுல் எழுதுகிறார், அவர்கள் மேகத்துக்குள்ளாகவும் கடலுக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும் அவர்கள் இறங்கி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி அதை ஞானஸ்நானத்துக்கு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ ஞானஸ்நானத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? கடலுக்குள்ளாக அவர்கள் போகும்போது நிச்சயமாக அவர்கள் மரித்திருக்கணும், ஆனால் அந்த மரணத்தினின்று அவர்கள் எழுப்பப்பட்டார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தலும் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதல் தான் ஞானஸ்நானம் என்று அங்கே அவர் அருமையாக சொல்லுகிறதை பாருங்கள். மட்டுமல்ல, பேதுரு அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினாலே நம்மை ரட்சிக்கிறது. ஞானஸ்நானம் என்பது வெறுமனே கழுவுறது மட்டும் கிடையாது. பேப்டிசோ என்கிற வார்த்தை, கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்னவா? கழுவுதல் என்று பொருள், அல்லது முழுகுதல் என்று பொருள். ஞானஸ்நானம் திருமுழுக்க என்ற வார்த்தையுடைய பொருள் கழுவுதல், முழுகுதல் என்று பொருள். ஆனால் பேதுரு இங்கே சொல்கிறார், அது வெறுமனே கழுவுதல் முழுகுதல் மாத்திரமல்ல, அது கிறிஸ்துவுக்குள்ளாக மரிப்பதும் கிறிஸ்துவின் சாயலில் உயிர் பெறுவதும் தான் ஞானஸ்நானம் என்று அருமையாக அங்கே விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். இப்படி கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களாகிய பவுல், பேதுரு ஆகியோர் திருச்சபைகளுக்கு கடிதங்களை எழுதின பின் தான் இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நாம் கூட அப்படிதான் இல்லையா? இன்று நாம் கூட ஞானஸ்நானத்தை குறித்து என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம்? சின்ன குழந்தைக்கு ஞானஸ்நானம் தரணும், ஒரு குறித்த வயது வந்தோடனே அந்த ஞானஸ்நானம் குழந்தையை கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், திருச்சபையிலே உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். பின்பு ஒரு குறித்த வயது வந்தோடனே அந்த பிள்ளைகளை திடப்படுத்தலில் கொண்டு வந்து அவர்கள் ஞானஸ்நானத்தை நாம் உறுதிப்படுத்தி கன்ஃபர்மன்ஸாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி திருச்சபையிலே நாம் அவர்களை இணைக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, நாம் என்ன நினைக்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்றால் தான் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இப்படி பலவிதமான கருத்துக்களை நாம் திருமுழுக்கு பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுக்குள் மரிப்பதும் அவர் கிறிஸ்துவின் சாயலில் உயிர்ப்பதும் தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த பவுல் மற்றும் பேதுருவின் இந்த போதனைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பாருங்கள், நம்முடனான கிறிஸ்துவின் சந்திப்பு. நம்முடனான கடவுள் நம்மை சந்திக்க விரும்புகிறார். கடவுள் நம்மை சந்திக்க விரும்புகிறார். அவருடன் உயிர் வரும் அனுபவம் நமக்கு ரட்சிப்பை தரும். கிறிஸ்துவுடன் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு ஞானஸ்நானத்தின் அனுபவத்தை தந்து நம்மை அவரோடு உயிர் பெற வைக்கும் என்பதைத்தான் நாம் இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படும். ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் நாம் படித்த பகுதியிலே, அந்த பகுதியிலே பருவமானால் நாம் அருமையாக நம்ம வாசிக்க கேட்டோம். நமக்கு ரொம்ப தெரிந்த பகுதி இல்லை, ஜலப்பிரளயத்தை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 13 முதல் 24 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த வசனங்களிலே இந்த கதை நமக்கு ஃபுல்லாக தெரியும். ஞானஸ்நானம், நோவா எப்படி ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். அன்றைக்கு ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். 150 நாட்கள் இந்த உலகமே வெள்ளத்தில் மிதந்தது, மலைகளெல்லாம் மூழ்கி போயின என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் காப்பாற்றப்பட்டனர். அநேக ஜீவராசிகள் காப்பாற்றப்பட்டன. எல்லாம் 2 ஒவ்வொரு ஜோடு காப்பாற்றப்பட்டன. ஆனால் இந்த மனுக்குலத்தில் மாத்திரம் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள்? மனுக்குலத்தில் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள்? நோவாவின் குடும்பத்தில் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள்? 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். இல்லை, 8 பேர் உயிரோடு மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அந்த 8 பேரும் மரித்திருக்க வேண்டும் இல்லையா? நோவாவின் குடும்பத்தார் 8 பேரும் மரித்திருக்க வேண்டியவர்கள் தான். ஆனால் அன்று காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்போ அந்த மற்ற ஜனங்களை குறித்த கரிசனை கடவுளுக்கு இல்லையா? இப்போ இந்த காலத்திலலாம் பார்க்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அநேக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், எத்தனையோ பிரசங்கங்கள், எத்தனையோ எச்சரிப்பின் செய்திகள் பார்க்கிறோம். அந்த காலத்திலே இந்த செய்திகள் கொடுக்கப்பட்டதா?
அந்த காலத்தில் செய்திகள் கொடுக்கப்பட்டதா? இல்லை. ஆனால் பேதுரு அதை பற்றி தெளிவாக அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நோவா அந்த பேழையை அமைத்தார்ல, நோவா பேழையை அமைத்து கொண்டிருக்கும் போதே நிறைய பேர் வந்து கேட்டாங்களாம். நோவா பேழையை அமைத்து கொண்டிருக்கும் போதே நிறைய பேர் வந்து எதுக்காக இதை செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா இல்லையா? நோவா பேழையை அமைத்து கொண்டிருக்கும் போது நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா இல்லையா? கேட்டிருக்கும் போது அவர் சொல்லியிருப்பார்ல, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டதை அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அநேக மக்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் போனார்கள் என்று சொல்லி பேதுரு அங்கே அருமையாக சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்க்கப்பட்டார். 19ஆம் வசனம், அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே போதும் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இங்க இயேசுவாமி அவர் சிலுவையில் மரித்தவுடன் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அந்த இடைப்பட்ட காலத்தில் இயேசுவானவர் எங்கே போனார்? இயேசுவானவர் எங்கே போனார்? சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இடையில உள்ள நேரத்தில் எங்கே போனார்? அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுரு இங்கே தெளிவாக எழுதுகிறார் பாருங்கள். காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணாராம். அந்த ஆவிகள் பெரும்பான்மையாக எந்த ஆவிகளாம்? காவலில் இருந்த ஆவிகள் யாரு? நோவா ஜலப்பிரளயத்தில் பேழையை செய்த போது, அவர் பேழையை செய்து கொண்டு இருந்த போது செய்தியை கேட்டு கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், அந்த ஆவிகளுக்கு தான் அவர் பிரசங்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு தாங்களாகவே மரித்து போனார்கள். இல்லை, நோவாவின் காலத்தில் இருந்த மக்கள் தங்கள் பாவத்தில் தாங்களாகவே மரித்து போனார்கள். கிறிஸ்து என்ற ஒருவர் வருவார் என்பது தெரியாமலே அவர்கள் மரித்து போனார்கள். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியல, அதனால தான் துணிந்து நாம் பாவம் செய்கிறோம். என்ன பாவம் செய்தாலும் தெரியும், கடைசியில் யார் வருவார் நமக்காக? கிறிஸ்து வருவார், நம்மை மீட்டு கொள்வார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தனாலே நாம் எல்லாரும் துணிகரமான பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்து என்பது ஒருவர் வருவார் என்பதே தெரியாது. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு தாங்களாகவே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறிக்கவே இல்லை. ஆனால் இன்று கிறிஸ்து அவர்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மறிக்காதவர்கள், தங்கள் பாவத்தில் தாங்களே மறித்தவர்களை கிறிஸ்து சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்று கிறிஸ்து காவலுள்ள ஆவிகளை அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்களுடைய மரணமும் கிறிஸ்துவுக்குள்ளான மரணமாக மாறும்படியான வாய்ப்பை அவர் தருகிறவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கே அருமையாக பேதுரு அங்கே சொல்கிறார். ஸோ ஞானஸ்நானம் என்பது கடவுள் நம்மை சந்திப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் உயிர்த்தெழுதலின் அனுபவம். கடவுள் நம்மை சந்திப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் உயிர்த்தெழுதல் அனுபவம். நாம் ஒரு பாவத்திலே மரித்து போயிருக்கலாம், நாம் பாவத்திலே அமிழ்ந்து கொண்டு இருக்கலாம், இந்த பாவத்திலிருந்து நாம் மீள முடியவில்லையே என்று நாம் தவித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நான் நரகத்துக்கு சென்று விடுவேனோ என்ற பயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை சந்திக்க விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு தான் நாம் இன்று அழைக்கிறோம். கடவுள் நம்மை சந்திக்கும் போது நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கக்கூடிய அனுபவத்தை அவர் நமக்கு தருகிறவராக அவர் இருக்கிறார். அங்கே ஞானஸ்தானம் என்பது கடவுள் நம்மை சந்திக்க, ஞானஸ்தானத்தினுடைய அது முன்னோட்டம் என்ன என்றால் கடவுள் நம்மை சந்திக்கும் அனுபவம், கடவுள் வந்து நம்மை சந்திக்கக்கூடிய அனுபவம். கடவுளே நம்மை சந்திக்க விரும்புகிறார். அதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு தான் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு இயேசு சுவாமி வந்து நம்மை சந்திக்க விரும்புகிறார். நாம் பல்வேறு பாவங்கள் செய்து பாவத்திலே அமிழ்ந்து போனவர்களாக இருக்கிறோம், பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மை சந்திக்க
விரும்புகிறான். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோமா? பாவத்தில் அமிழ்ந்து போகும்போது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோமா? ஒரு அருமையான பாடல் இருக்கு பாருங்க, சண்டே ஸ்கூல் பாட்டு தான். பாவக்கடலதில் மூழ்க போனே, பாலரின் ரட்சிப்பின் கீதம் கேட்டே, இயேசுவே ரட்சியும் என்று சொன்னேன், ரட்சிப்பின் படகேற்றி மீட்டார் இயேசு, மீட்டார் இயேசு, மீட்டார் இயேசு, ரட்சிப்பின் படகேற்றி மீட்டார் இயேசு. பாவ கடலில் மூழ்க போனேன், அப்போ ஒரு பாடலை கேட்டேன், ஒரு ரட்சிப்பின் பாடலை கேட்டேன். உடனே நான் என்ன சொன்னேன்? இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்னேன். அப்போ உடனே இயேசு வந்து என்னை மீட்டார் என்று அந்த பாடல் சொல்கிறது. இன்று கடவுள் நம்மை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறார். ஒருவேளை பாவத்திலே நாம் அமிழ்ந்து போயிருக்கும்போது, பல்வேறு சாபங்களிலே நாம் அமிழ்ந்திருக்கும் போது கடவுள் நம்மை சந்திக்க விரும்புகிறார். சந்திப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவரை சந்திப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க இன்று அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் கீழ்ப்படியாமல், அந்த நோவா காலத்தில் இருந்தவர்கள்லாம் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் இந்த காவலில் உள்ள ஆவிகளாய் அவர்கள் மாறி போனார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லை. அவருடைய மரணமானது பாவத்தினாலான மரணமாக இருந்தது. ஆனாலும் கடவுள் அவர்களை விடுவதற்கு விரும்பவில்லை. கடவுள் அவர்களை இழந்து போவதற்கு விரும்பவில்லை. அவர்களை அங்கு சென்று சந்திக்கிறவராக இருக்கிறார். கடவுள் இன்று நம்மை சந்திக்க விரும்புகிறார். நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் குணப்பட ஆயத்தமாக இருக்கிறோமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? சீக்கிரமாய் வருவாரே, சீக்கிரமாய் வருவாரே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? இன்று அவர் வந்தாருன்னா நம்ம சந்திக்க ஆயத்தமா? ஒருவேளை இன்னைக்கு இந்த ரோட்டில் போகிற ரோட்டில் அவர் போகிறார், இயேசு சுவாமி மத்தியானம் 12 மணிக்கு போகிறாருன்னு சொன்னால் எத்தனை பேர் நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒருவேளை அவர் தேடி வரட்டும், என்னை தேடி வரட்டும் என்று சொல்லி இருக்கிறோமா? இல்லை நான் அதை குறித்து கவலையற்றவர்களாக காணப்படுவோமா? கடவுளை சந்திப்பதற்கு நாம் கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்களாகவும் அவருக்குள்ளாக உயிர்த்தவர்களாகவும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக வாழ்வதற்கு முதற்படிதான் கடவுளை சந்திப்பது என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு கிறிஸ்து போய் அந்த மக்களை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று நம்மை சந்திக்க விரும்புகிற கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் என்னை சந்தியும், என்னை சந்தித்து எனக்கு போதியும், எனக்கு அப்படி உபதேசத்தை தாரும். நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக, நான் உடைய மகனாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் விரும்புகிறேன், என்னை சந்தியும் என்று நாம் அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கும் போது கடவுள் உதவி செய்வார். மூன்றாவது பாருங்க, நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 20 to 26 வசனங்களின் அடிப்படையிலே சற்று நேரம் நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இயேசுவை காணும் நமது வாஞ்சை கிறிஸ்துவுடன் உயிர் பெறும் அனுபவத்தை நமக்கு தரும். அவரை காணுவதற்கு நாம் வாஞ்சையாக இருக்கிறோம். முதல்ல சந்திப்பை குறித்து பார்த்தோம். இந்த கடவுளை சந்திக்க வேண்டும் என்றால் அவரை காண நமக்கு ஆவல் இருக்க வேண்டும். கடவுளை காண ஆவல் இருக்க வேண்டும். இங்கு இயேசு சுவாமி அங்கே அருமையாக இந்த பகுதியிலே யோவான் நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 20 முதல் 26 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வசனம் 20, 21 நாம் வாசிப்போம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். பிலிப்புவினிடத்தில் வந்து, ஆயா போதும், இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். கிரேக்கர் சிலர் இருந்தார்களாம். அந்த கிரேக்கர் வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அங்கே சொன்னார்கள். இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்ன உடனே இயேசுவை அதுக்கு என்ன பதில் சொன்னார்? பின்னாடி வர வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 24, 25 வசனங்களை நாம் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தழைத்திருக்கும், செத்ததே ஆகில்
மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ஆனால் அதை இழந்து போகிறவனோ நித்திய காலமாய் அதை காத்து கொள்வான் என்று அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை காண விரும்பி வந்தார்கள். இயேசுவை காண ஆசையாக இருக்கிறேன், நான் இயேசுவை காண விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். சொன்னவர்களுக்கு இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் முதலாவது பாவத்துக்கு மரிக்க வேண்டும், பின்பு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உயிர் பெற வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறார். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவது, திருமுழுக்கு பெற்றவர்களாக நாம் வாழுவது, திருமுழுக்கு என்பது வெறும் சடங்காச்சாரம் அல்ல, அது கிறிஸ்துவுக்குள்ளாக மரிப்பது, அவருக்குள்ளாக நித்திய ஜீவகாலமாக வாழ்வது உயிர் பெறுவது என்பதை குறிக்கும் வண்ணமாக அங்கே சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவை முதல்ல பார்த்தோம், கடவுளை சந்திக்க விருப்பம் இருக்க வேண்டும். அந்த சந்திக்க விருப்பம் இருக்கணும்னா முதலாவது அவரை காண நாம் ஆவலாக இருக்க வேண்டும். வாஞ்சை, கடவுளை காண்பதற்கு வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்பதை நாம் தியானிப்பதற்கு, அதை நம்மை பரிசோதிப்பதற்கு என்று அழைக்க வேண்டும். உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் வேண்டுமா? நீங்கள் நிலத்தில் விழ வேண்டும், உங்கள் ஜீவனை இழக்க வேண்டும், உங்களை நீங்களே வெறுக்க வேண்டும், உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டும், அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். ஆனால் அப்படி நாம் மரிக்கும் போது, நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது, கடவுள் கிறிஸ்து உயிர் தள்ளும் போது நாமும் அவருக்குள்ளாக புது சிருஷ்டியாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் அருமையாக அந்த கோதுமை மணியை குறித்து சுவாமி சொல்லி அங்கே விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்று புதுப்படைப்பாக கடவுளுக்குள்ளே உயிர் பெற நாம் விரும்புவோம்னா, திருமுழுக்கிலே அவருக்குள்ளாக நாம் உயிர் பெற விரும்புவோமானால் முதலாவது அவரை காண்பதற்கு வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அவரை காணுவதற்கு வாஞ்சை நம்மிடத்திலே உண்டா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வாஞ்சை நம்மிடத்தில் எப்படி தாகமாக இருக்கிற ஒரு மான், காட்டிலே தண்ணீரே இல்லை, அது தண்ணீருக்காக எப்படி வாஞ்சையாக இருக்கும், அப்படிப்பட்ட வாஞ்சை கடவுளை காணுவது மேல் நமக்கு இருக்கிறதா? கடவுளை காண்பதற்கு ஆசையாக நாம் விருப்பமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திப்பதற்கு தான் கேட்கணும். கடவுளை பார்க்க விரும்புகிறோமா, ஆவலாக இருக்க விரும்புகிறோமா? இல்லை, நாம் அவரிடமிருந்து நம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ள நாம் விரும்புகிறோமா? கடவுளை நிச்சயமாக நாம் பார்க்கும்போது நம்முடைய முகமும் பிரகாசம் அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று அங்கே எழுதியிருக்கிற விதமாக அவரை பார்ப்பதற்கு அந்த வாஞ்சை இருக்கும்போது நாமும் பிரகாசிக்கப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை காண விரும்புகிறேன், உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தாரும், திருமுழுக்கின் அனுபவத்தை எனக்கு தாரும், கிறிஸ்துவுக்குள் மரித்து அவருக்குள்ளாக நான் உயிர்ப்பிக்கப்படுகிற, கிறிஸ்துவின் சாயலில் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போம். அவரை காண நம்முடைய இருக்கிற ஆவலை நாம் வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்னைக்கு வெளிப்படுத்தினார்கள் அந்த கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, அதை இயேசுவிடம் போய் தெரியப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். நான் இயேசுவை பார்க்க ஆவலாக இருக்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அதை கடவுளிடம் தெரியப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் நம்முடைய வாஞ்சை ஆண்டவர்கிட்ட திருப்போம். ஆண்டவரே, நான் உம்மை காண விரும்புகிறேன், நான் உம்மை சந்திக்க விரும்புகிறேன், என்னை நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், உடைய திருமுழுக்கிலே நான் மரித்து உமக்குள்ளாக நான் உயிர் பெற விரும்புகிறேன் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கடவுள் நிச்சயமாக உதவி செய்ய நமக்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு நிறை மாத கர்ப்பிணி அம்மா, ஒரு யூத பெண், ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. ஆஸ்பத்திரியில் வந்தோடனே டாக்டர் அவங்கள எல்லாம் செக் பண்ணிவிட்டு, சரிம்மா நீங்கள் போங்க, உங்களை நர்சஸ் கூப்பிட்டு போவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே நர்சஸ் அவங்கள கூப்பிட்டு போனாங்க. ஒரு ரூமில் கொண்டு போய் அவங்கள படுக்க வைத்தார்கள். படுக்க வைத்த உடனே படுத்தார்கள். திடீரென்று அந்த அம்மா எழுந்து கொண்டார்கள். எழுந்து கொண்டவுடன், ஏன் எழும்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க,
அந்த செவுத்தில் ஒரு ஃபோட்டோ மாட்டிருக்கு பாருங்கள். அந்த ஃபோட்டோவை நீங்கள் அதை நான் பார்க்க விரும்பவில்லை, அதை எடுத்து விடுங்கள் என்று அங்கே சொன்னார்கள். உடனே அந்த நர்சஸ் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அவர்களை சொன்னார்கள், ஆமாம் இந்த ஃபோட்டோ இங்கே தான் மாட்டியிருக்கும், அதை எடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், அப்போ என்னை வேறு ரூமில் கொண்டு எனக்கு வேறு ரூம் அலாட் பண்ணுங்கள், வேறு ரூமில் கொண்டு என்னை படுக்க வையுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அந்த நர்சஸ் சொன்னாங்க, எல்லா ரூம்லேயும் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது, இந்த குறிப்பிட்ட படம் எல்லா ரூம்லேயும் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த ரூம்லேயே இருக்கலாம் என்று சொன்னார்கள். உடனே அந்த அம்மா அவர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டார்கள். நான் யார் தெரியுமா, என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் வந்தார்னா அவங்க ஆஸ்பத்திரியை நடுங்கும் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப ரூடாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். உடனே பெரிய டாக்டர் வந்தார். பெரிய டாக்டர்கிட்ட அவர்கள் பேசினார்கள், நான் இந்த ரூமில் இருக்கவில்லை, இந்த ஃபோட்டோ இருந்துன்னா நான் இந்த ரூமில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். டாக்டர் சொன்னார், அவ்வளோதாம்மா, நான் இந்த ஃபோட்டோ அங்கே தான் இருக்கும், வேறு எல்லா ரூம்லேயும் இந்த ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் எங்கேயும் போக முடியாது, அப்படி நீங்கள் விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் வேறு ஆஸ்பத்திரி பார்த்து போகலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்தாங்க, மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்தார். அவர் வந்தவுடன் அவர் பெரிய டாக்டர்கிட்ட போய் ரொம்ப கடினமாக அவர் பேசினார். அவர் பேசி ரொம்ப சத்தம் போட்டார். கடைசியாக டாக்டர் சொல்லிவிட்டார், முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே அவர் கடைசியாக ஒரு காரியத்தை கேட்டார், அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் ஒரு காரியத்தை கேட்டார். அப்போ எனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய முகத்தை நீங்கள் ஒரு துணியை வைத்து மூடி விடுங்கள், ஏன்னா எனக்கு பிறக்கிற குழந்தை அந்த ஃபோட்டோவை பார்க்கக்கூடாது என்று அங்கே சொன்னார். சரி, அது வேணால் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அங்கே டெலிவரிக்கு கூட்டிக் கொண்டு சொன்னார்கள். அந்த அம்மாவை குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆனது, குழந்தை பிறந்துவிட்டது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியை அவர்கிட்ட சொன்னார்கள். ஐயா, கன்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அவர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னார், குழந்தையுடைய கண்ணில் நீங்கள் துணியை போட்டிங்களா என்று அவர் கேட்டார் முதலாவதாக. அப்பொழுது அந்த டாக்டர் சொன்னார், இல்லை, நாங்கள் துணியை போட வேண்டியதே இல்லை, ஏன்னா அந்த குழந்தைக்கு கண் ரெண்டும் திறக்கவே இல்லை, கண் மூடியே இருக்கிறது, அந்த கண் பார்வையே இல்லை உங்கள் குழந்தைக்கு என்று அவர் சொன்னார். அப்பொழுது அவர் அழுது கொண்டே இருந்தார். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், கடவுளை பார்க்க விருப்பம் இல்லாத உங்களுடைய குழந்தையின் கண்களை கடவுளே மூடி இருக்கிறார், நாங்கள் துணி போட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா அழுதாங்க, எனக்கு முதல்ல பிறந்த குழந்தை இப்படியா இருக்கணும் என்று சொல்லி. கடவுளை பார்க்க விரும்பவில்லை. ஒருவேளை அது ஒரு சாதாரண ஃபோட்டோவாக இருந்திருக்கலாம், அது கடவுள் என்று அவர்கள் நம்பவில்லை. ஆனால் இன்று நாம் பல படங்களிலே வைத்திருக்கிறோம், ஏசு சுவாமி ஃபோட்டோ என்று வைத்திருக்கிறோம், காட் ஃபோட்டோ என்று வைத்திருக்கிறோம், பலவிதமான. அது ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், அந்த இமேஜ் ஒருவேளை வேறு இமேஜாக இருக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை, அவர்கள் நம்பிக்கை என்ன, கடவுளை பார்க்க விருப்பம் இல்லை அவர்களுக்கு. அந்த யூத மதத்தை சேர்ந்தவர்களானால் அவர்கள் கடவுளை பார்க்க விருப்பம் இல்லை என்று சொன்னார்கள். இன்று நமக்கு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், எதற்காக வருகிறோம், பல காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். என்ன கேட்கிறோம் ஜெபத்திலே? திருமுழுக்கை பற்றி நாம் பேசுகிறோம். என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம்? திருமுழுக்கு என்றால் கடவுளை காண விரும்புவது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு என்றால் கடவுளை சந்திப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்பது என்பதை நாம் அறிந்து அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு என்றால் கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு நாம் மரிப்பது, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் நாமும் அவரோடு உயிர்த்தெழுவது என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். எனவே இன்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த செம்பொருள் திருமுழுக்கு. திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுக்குள் மரித்தலும் கிறிஸ்துவின் சாயலில் உயிர்த்தெழுதலும் என்ற அனுபவத்தை பெற நாம் அனுப்புகிறோம். நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த திருமுழுக்கிலே நாம் அனைவரும் நம்முடைய பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழும்பியவர்களாக, கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் சாயலில் உயிர்த்தெழும்பியவர்களாக அந்த அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.